இப்போ பிரார்த்தனை எடுத்தோன்னே யாரை சொல்லணும்? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளுடைய பாதத்தை நான் மனமாற தொட்டு வணங்குகிறேன். என்னுடைய குருநாதர் மாயாண்டி சாமிகளுடைய பாதத்தை தொற்று அவருடைய ஆசியையும் அருளையும் பெறுகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி என்னை கற்று உணர்த்திய எத்தனையோ குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் நான் அவர்களுடைய பாதத்தையும் அவருடைய ஆசியையும் நான் பெறுகிறேன். அவரையும் மனமாற நான் என்ன செய்கிறேன்னா மனமாற வேண்டுகிறேன். அடுத்து இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய அனைத்து சக்திகளாக இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளையும் நான் வணங்குகிறேன். மூல தெய்வங்களையும் வணங்குகிறேன். அஷ்டதிக் பாலகர்களையும் வணங்குகிறேன். வணங்கிட்டு நமக்கு இந்த ஜாமக்கோளை அருள் ஆற்றையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகு அந்த 8 ஜாம கிரக தேவதைகளையும் வணங்குகிறோம். ஓம் மாகேந்திரிய நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் கௌமாரியே நம, ஓம் வாராயே நம, ஓம் பிராமியே நம, ஓம் சாமுண்டியே நம, ஓம் வைஷ்ணவியே நம, ஓம் மகேஸ்வரியே நம. குருபிரமா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதம் எனக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க அருளுடன், வாழ்க அறமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் எப்போதும் உங்களுக்கு உண்டு என்று கூறி இந்த வகுப்பை நம்ம தொடங்குகிறோம். நம்ம ஜாமக்கோள் ஆருடத்தை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசணும். ஜாமக்கோள் ஆருடம்ங்கிறது ஒரு அற்புதமான கலை. ஜோதிடத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல போனோன்னே அவன் மனசில் என்ன இருக்குது, அந்த இடத்துல என்ன சக்தி இருக்குது, எப்படி ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். அதனால் ஜாமக்கோளை நம்ம படிச்சுக்கிறணும், நல்லா படிச்சுக்கிறணும், சாந்தமாக படிச்சுக்கிறணும். அருமையாக படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் பெரிய கெட்டிக்கார ஆள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடலாம். சரி, இப்போ ஜாமக்கோள் ஆருடத்தில் முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு மணி நேரம் இதை பற்றியான சொல்லுவேன். அந்த 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அதை கேள்வி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் பேச வேண்டாம். மைக்கை எல்லாருமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சரி, ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா நமக்கு சில கருவிகள் வேணும். இப்போ நான் ஒரு களை எடுக்க போகிறேன்னா எனக்கு முதல் என்ன வேணும்? கொத்து வேணும். கருது எடுக்க போகிறேன்னா கதிர் அருவா வேணும். அதுக்கடுத்து அதில் எனக்கு பலம் வேண்டும். நான் அந்த இதை சிறப்பாக செய்யக்கூடிய அந்த ஆற்றல் என்னிடம் இருக்கணும். நான் கொத்தனார் வேலை பார்க்க போகிறேன்னா என்கிட்ட கரண்டி இருக்கணும், அந்த கட்டை இருக்கணும், அதுக்கடுத்து அந்த ரசமணி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கொத்தனார். அது மாதிரி ஜாமக்கோள் படிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா முதல்ல என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். உதயம் அப்படின்னு ஒன்று வேண்டும். உதயத்துக்கு அடுத்து ஆருடம், ஆருடத்துக்கு அடுத்து சூரிய வீதி, அதுக்கடுத்து கவிப்பு, அதுக்கடுத்து ஜாம கிரகங்கள் வேண்டும். ஜாம கிரகம் என்பது வெளிவட்ட கிரகம், பிரசன்ன கிரகங்கள் கோள்கள். பிரசன்ன கிரகம் என்பது உள்வட்ட கிரகங்கள். இது முக்கியமாக நமக்கு வேணும். இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே ஆருடம் அப்படின்னு சொல்கிறோம். ஆருடம்ங்கிறது என்ன, உதயம்னு என்ன, கவிப்பு என்ன, இப்போ சூரிய வீதினா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்துருவோம். ஆருடம் என்பது எது குறைவான அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னா மந்திர சக்தி வாய்ந்தது ஆருடம். ஆருடம் என்பது 5 நிமிடத்திற்கு ஒரு ராசியில், மேச ராசியிலிருந்து ஆருடம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம கடிகாரத்தில் மணியை விட்டுறணும், நிமிடத்தை மட்டும் எடுத்துக்கிறணும். அந்த நிமிடத்தை எடுத்துக்கிட்டு உதாரணமாவது இப்போ நிமிடம் 9 நிமிடம் அப்படின்னா மேசத்துக்கு 5 கொடுத்துடணும், மீதி 4 நிமிடம் ரிஷபத்தில் இருக்குது. அதனால ரிஷபாருடம் அப்படின்னு வச்சுக்கிறணும். இப்போ 9:25 அப்படின்னா மேசத்துக்கு 5, ரிஷபத்துக்கு 5, மிதுனத்துக்கு 5, கடகத்துக்கு 5, சிம்மத்துக்கு 5, 25 வந்ததுனால அடுத்து கன்னி ஆருடமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். இது ஆருட கணிதம். இந்த ஆருட கணிதத்தில் ஆருட கணிதம் இப்படித்தான் நம்ம போடணும்.
அதாவது ரவுண்டாக வந்து முடியும் போது அடுத்த ராசிக்கு போயிடுது அப்படின்னு நம்ம முதல் எடுத்துக்கிறோம். இதுதான் ஆருடம். அப்போ இப்போ நமக்கு வந்து எந்த நிமிடங்கள் நம்ம கையில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு ஆருட கணிதம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆருட கணிதம் தான் முதல் நம்ம போடணும். அதுக்கடுத்து ஆருடத்துக்கு அடுத்து உதயம். இப்போ உதயம்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கணும். உதயம் அப்படின்னா சூரியன் இன்னைக்கு எந்த ராசியில் இருக்காருன்னு தெரியணும். இன்றைக்கு கோச்சார சூரியன் எந்த ராசியில் எந்த டிகிரியில் இருக்காருன்னு நமக்கு தெரியணும். அதை எப்படி சாமி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் தேதி எத்தனையோ அந்த எண்ணிக்கையின் டிகிரியில் தான் சூரியன் அந்த ராசியில் இருப்பார். இப்போ 12 ராசி இருக்குன்னா 12 ராசியில் மேச ராசி என்பது சித்திரை மாதம், ரிஷபம் என்பது வைகாசி மாதம், மிதுனம் என்பது ஆனி மாதம், கடகம் என்பது ஆடி மாதம், சிம்மம் என்பது ஆவணி மாதம், கன்னி என்பது புரட்டாசி மாதம், துலாம் என்பது ஐப்பசி மாதம், விருச்சிகம் என்பது கார்த்திகை மாதம், தனுசு என்பது மார்கழி மாதம், மகரம் என்பது தை மாதம், கும்பம் என்பது மாசி மாதம், மீனம் என்பது பங்குனி மாதம். அப்போ சூரியன் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியே அன்றைய மாதங்கள். இப்போ இன்னைக்கு சூரியன் வந்து மாசி மாதம். இப்போ மாசி மாதம் எவ்வளோ தேதி போட்டிருக்குன்னா அந்த தேதியிலே அவர் எங்கே இருக்கார் இன்னைக்கு 9ஆம் தேதினா மாசி 9னா இன்னைக்கு 9 டிகிரியில் மாசி அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா எங்கே வருது? கும்ப மாதம். அப்போ கும்பத்தில் 9 டிகிரியில் சூரியன் இருக்கிறார். அது எப்போ? சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு சூரியன் உதயம் எந்த ராசியில் உள்ளதோ, இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் சூரியன் உதயம் வித்தியாசப்படும். அப்போ சூரிய உதயத்தை நம்ம கண்டிப்பாக பஞ்சாங்கத்தினுடைய உதவியால் தெரிஞ்சுக்கிறணும். உதாரணமாக பஞ்சாங்கத்தை இரட்டி பார்த்தோம்னா, வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் 70வது பக்கத்தில் இன்னைக்கு உதாரணமாக மதுரைக்கு சூரிய உதயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் ஏப்ரல் மாதம் இங்கிட்டு தமிழ் மாதம் போட்டிருப்பாங்க. இப்போ தமிழ் மாதம் மாசி மாதம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மாசி 4ஆம் தேதி வரைக்கும், 4ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள். காலையில் சூரிய உதயம் 6:40. அப்போ இன்னைக்கு மதுரைக்கு சூரியன் 6:40 சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக திருச்சிக்கு எடுக்கிறோம். அப்படியே திருச்சிக்கு வாங்க. 6:38 வரைக்கும் 6:38 வரைக்கும் அந்த இதில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ சூரிய உதயம் ஆகிறாருன்னா அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதே மாதிரி பஞ்சாங்கத்தை எப்பயுமே கையில் வச்சுக்கிறணும். கிரகம் எந்த டிகிரியில் வந்து கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த பஞ்சாங்க உதவி நமக்கு தேவைப்படும். அப்போ பஞ்சாங்கம் என்பது நம் காலையிலே எடுத்து இன்னைக்கு சூரியன் எந்த ராசியில் இருக்காரு, எந்த டிகிரியில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக இன்னைக்கு பங்குனி மாதம்னு வச்சுக்கிறோம். பங்குனி மாதம் 15ஆம் தேதி அப்படின்னா சூரியன் எந்த டிகிரியில் எந்த ராசியில் அது எத்தனை மணிக்கு இருப்பார்? காலையில் சூரிய உதயத்தில் அங்கே உதயம் ஆகிக்கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும். எப்போ? பங்குனி மாதம் அப்படின்னா மீன ராசியில் 15 டிகிரியில் காலையில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்க நேரத்தில் அங்கே இருப்பார். அப்போ சூரிய உதயம் என்பது தேவை அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். இப்போ உதயம் இப்போ சூரியன் எங்கே உதயமாகிட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ மாசி மாதம் 9ஆம் தேதினா இங்கே இந்த ராசியில் சூரியன் 9 டிகிரியில் உதயமாகிக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த வர்றாங்க. இப்போ தெரியுதான்னு பாருங்க. போட்டு தெரியுதா? இல்லைன்னா 12 கட்டம் போட்டுக்கோங்க ஐயா. 12 கட்டம் போட்டுக்கோங்க. தெரியுதுங்கய்யா, தெரியுது. நடத்தி விட்டு பார்த்துக்கிறேன். 12 கட்டம் போட்டுக்கோங்க. சரி, இப்போ சூரியன் எந்த டிகிரியில் இருக்காரு, எந்த ராசியில் இருக்காரு? ஐயா கொஞ்சம் பாயிண்டா சொன்னாங்களா இருக்குமியா? இப்ப 6 இடம்னு ஆரம்பிச்சீங்க. 6 இடத்தை நம்ம பார்த்துட்டோம். 6 இடத்தை பத்தி இப்ப வேணாம், உதயத்தை பாக்குறோம். முதல் என்ன எழுதிருக்கோம்னு பாருங்க. உதயத்தை பாக்குறோம். உதயம்னா நமக்கு சூரியன் எந்த ராசியில் உதயம் ஆகிட்டு இருக்காருன்னு தெரியணும். மைக் ஆஃப் பண்ணிருங்க.
இப்ப சூரியன் இன்றைக்கு எந்த ராசியில் உதயமாயிருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இன்னைக்கு தமிழ் தேதி எதுவோ அந்த தேதிய அந்த டிகிரியில் உதயமாயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ உதாரணம் யாராவது ஒருத்தருக்கு கருப்பையா சாமியை ஆன் பண்ணுங்க ஐயா. இன்னைக்கு தை மாசம் 5ஆம் தேதினா சூரியன் எந்த ராசியில எந்த டிகிரியில் இருப்பாரு? மகரத்துல 5 டிகிரி இருப்பாரு. வெரி குட். மகரத்தில் 5 டிகிரி இருப்பாரு. அதே இதுல ஆடி மாசம் 13ஆம் தேதினா எங்க இருப்பாரு? கடகத்துல 5 டிகிரி இருப்பாரு. 13ஆம் தேதினா 13 டிகிரி இருப்பாரு. வெரி குட். இப்ப தெரியுதா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இது எங்க இருந்து தொடங்குறாருன்னா அந்த 13 டிகிரியில இருந்து தொடங்குறாருன்னு அர்த்தம். இப்ப 13 டிகிரியில் இருக்கிறவரு ஒரு டிகிரி நகர்றதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிகிரியை நகருக்க சூரியன் 2 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அந்த சூரியன் அந்த டிகிரியில் இருக்கும்போது சூரிய உதயமாக இருக்கிற வரைக்கும் அவர் சூரியன். அவர் 2 டிகிரி நயந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பேர் உதயம்னு அர்த்தம். இது புரிஞ்சான்னு பாருங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா புரியலையா, திரும்ப சொல்லுங்க ஐயா. இப்ப சூரியன் எங்க உதயமாயிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஆமாங்க ஐயா. 9 டிகிரில உதயமாயிட்டார் இல்லையா? ஆமா. அங்கிருந்து அவர் பயணத்தை காலையில சூரிய உதயத்திலிருந்து தொடங்குறாரு. தொடங்கும் போது அங்கிருந்து ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அப்ப உதயம் அது அந்த 2 நிமிஷம் எடுத்துக்கிறதுக்கு பேர் என்னன்னா உதயம்னு அர்த்தம். சரிங்க சரி. அப்ப 2 நிமிஷத்துல ஒரு டிகிரி கடந்துடுறாரு. அப்ப 10 நிமிஷம்னா எத்தனை டிகிரி கடந்துக்குவாரு? 20 நிமிஷம். அப்ப 20 நிமிஷத்துல 10 டிகிரில கடந்துடுறாரா? ஆமா. அப்ப காலையில இங்க மதுரையில 6 மணி 40 நிமிஷம்னா இங்க 9 டிகிரில இருக்காரு. இப்ப 20 நிமிஷத்தை கூட்டிட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து 15 நிமிஷத்தை கூட்டிடுறோம். அப்ப 6 மணி 55 நிமிஷம்னா இந்த சூரியன் எத்தனை டிகிரில இருப்பாரு? சூரியன் எந்த டிகிரியில் இருப்பார் 6 மணி 55 நிமிஷத்துக்கு? 24 டிகிரில இருப்பாரு. 24 பாகை. அம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. இப்ப புரியுதா? அப்ப இப்ப இந்த 55 நிமிஷத்துல இருக்கிறது சூரியன் கிடையாது. அதுக்கு பேர் என்னது? உதய லக்கணம். அதுக்கு பேரு உதய லக்கணம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த உதய லக்கணம் இங்க வந்துடுறது. அப்ப நமக்கு என்ன தேவை? சூரிய உதயம் தேவை. எடுத்தோன்னு சூரிய உதயம் தேவை. எந்த ஊர்ல பாக்குறோமோ அங்க 6:40 மதுரைக்கு. மதுரை. ஐயா இது புரியுதான்னு பாருங்க. இப்ப யாராவது ஒரு ஊரு பாக்குறீங்களோ அந்த ஊரினுடைய சூரிய உதயத்தை நீங்க எடுத்துக்கணும். சரி, இப்ப உதாரணமா இப்ப மணி எத்தனை ஆகுது? 7:18 ஆகுதா? சரி, 7:18னா காலையா இருந்தாலும் சரி மாலையா இருந்தாலும் சரி இந்த சூரிய உதயத்தை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப சூரியன் இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்துதான் நம்ம உதயமாகிறதா வச்சுக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. காலையில ஒரு சுத்து சாயங்காலம் ஒரு சுத்து இங்க இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்ப 6:40க்கு ஒருத்தர் சூரிய உதயம் ஆகுது. இது காலை பொழுதுக்கு இது. இதே மாலை பொழுதா இருந்தா சூரிய அஸ்தமனம். அஸ்தமனத்துல இருந்து பார்க்கணும். இப்ப இது புரியுதான்னு பாருங்க ஐயா. புரியுது. சரி, இப்ப உதாரணமா வச்சுக்கிருவோம். இப்போ ஒரு உதாரணமா ஒருத்தர் 10:30க்கு வர்றாரு. 10:30க்கு ஒருத்தர் வந்துட்டாரு. 10:30 AM வந்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அப்படின்னா 10:30க்கு வந்ததுனால சூரிய உதயத்தை இந்த வந்த நேரம்
நம்மளை பார்க்க வந்த நேரம், நம்மளை பார்க்க இல்லாது நம்ம பார்த்த நேரம். நம்மளை பார்க்குற நேரம் என்னது? யாராவது ஒருத்தர் மைக் ஓபன் பண்ணி சொல்லுங்க. பார்த்த நேரம் 10:30யா? சரி, சூரிய உதயம் எவ்வளவுன்னு பாருங்க. இன்னைக்கு மதுரைக்கு 6:40. அப்ப 10:30, இந்த 10:30 மணிய 6:40 கழிச்சிருங்க, மைனஸ் கழிங்க. இங்க 30 இருக்கு, இங்க 40 இருக்கு, அதிகமாவே இருக்கு. அப்ப இங்க இருந்து 1 மணி நேரம் எடுக்கணுமா? ஆமா, 60. அப்ப 60 இங்க வந்துருச்சா? இப்ப 40 போச்சுன்னா 50 வருமா? ஆமா, 50. இங்க ஏற்கனவே 9 இருக்கு, இங்க 6. அப்ப எத்தனை மணி ஆகுது? 3. அப்ப 3 மணி 50 நிமிஷமா? இது புரியுதா? இப்ப இந்த 3 மணி 50 நிமிஷத்தை மனசுல வச்சுக்கிட்டு 3 மணி 50 நிமிஷத்தை மொத்த நிமிஷமாக்கணும். 3 மணி 50 நிமிஷத்தை நிமிஷமாக்கணும், நிமிடமா மாத்தணும். இப்ப 3 மணிங்கிறது 60ஆல பெருக்குனா எத்தனை நிமிஷம்? 180 + 50. 180 18 + 50 கூட்டுங்க, எவ்வளவு வருது? 230. 230. இந்த 230ங்கிறது நிமிடமா? நிமிடம். ஆனா டிகிரியா நம்ம போனோம்னா அதை 2ஆல வகுத்தோம்னா டிகிரி ஆயிருமா? ஆமா, 115 டிகிரி. 115 டிகிரி. இதுக்கு பேரு டிகிரியா இப்படி போட்டா? ஆமா. சரி, இப்ப சூரியன் இங்க எங்க இருக்காரு? சூரிய உதயத்துல இருந்து 9 டிகிரில இருக்காரு. ஆனா இங்க 9 டிகிரினா இங்க 30, இங்க 30, இங்க 30, இங்க 30, இங்க 30, இங்க 30 இப்படியே வருது இல்ல? 30 60 இப்படியே வந்தா 13 எவ்வளவு? 300 டிகிரி ஆகுது வரைக்கும். ஐயா, இது 30 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி, இது எவ்வளவு டிகிரி? 120 டிகிரி, 150 டிகிரி, 180 டிகிரி, இது 210 டிகிரி, 240 டிகிரி, 270 டிகிரி, இது 300 டிகிரி. இப்ப இங்க சூரியன் எத்தனை டிகிரில இருக்காரு? சூரியன் எத்தனை டிகிரியில் உள்ளார்? யாராவது சொல்ல முடியுமா? 309 டிகிரில இருக்காரு. அப்ப சூரியன் உள்ள டிகிரி, சூரியன் 309 டிகிரி இருக்க. ஏற்கனவே இங்க எத்தனை டிகிரி வச்சிருக்கோம்? 115. அப்ப 115 கூட்டுங்க. கூட்டினா 419. ஆனா நம்ம மொத்தமே எத்தனை டிகிரி இருக்கு இதுல? 360. 360க்கு மேல வந்துருச்சுன்னா அதை கழிச்சிடலாமா? கழிச்சிடலாம். கழிங்க யாராவது. எவ்வளவு வந்திருக்கு ஐயா? எவ்வளவு வந்திருக்கு? ஐயா, உங்க லேப்டாப்பை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சீங்க ஐயா. ரோல் ஃபுல்லா கவர் ஆகல. இப்ப தெரியுதான் பாருங்க. பத்து. இப்ப எவ்வளவு இருக்கு மிச்சம்? மீதி எவ்வளவு? 64 டிகிரி. சரி, அப்ப 64 இங்க இருந்தா மறுபடியும் 300 கழிச்ச போல இங்க இருந்தா ஆரம்பிக்கும். சார், இங்க இருந்து 309ல இருந்து ஆரம்பிக்கணும் சார். ஐயா, இங்க 330ஓட முடிச்சிட்டோம்ல, கழிச்சிட்டோம்ல, மீன வரைக்கும். இது மீனம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்ப மேசத்துல 30, 30, அப்புறம் ரிஷபத்துக்கு 30, அப்ப மிதுனத்துக்கு 4. அப்ப டிகிரி உதயம் எத்தனாவது டிகிரில இருக்கு? 4 டிகிரில இருக்கு. 4 டிகிரி. 64 டிகிரி. அப்ப 64 டிகிரில இருக்கு. இப்ப இது புரியுதா? புரியுது. இது புரியாதவங்க மட்டும் மறுபடியும் யாராவது ஒருத்தர் போன் பண்ணி அந்த மைக் ஆன் பண்ணுங்க. புரியுதா ஐயா? திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க ஐயா. ஐயா, யாராவது புரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் என்ன பண்ணேன்னு? முதல் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா சூரிய உதயம் தெரிஞ்சுக்கணும். இது தெரியுதா? யார் புரியலன்னு சொன்னீங்களோ அவங்க சொல்லுங்க. சூரிய உதயம் இன்னைக்கு என்ன 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 ஏதாவது சொல்லுங்க. உங்க ஊர் என்ன ஊரு? ராமநாதபுரம் ஐயா. ராமநாதபுரத்துக்கு சூரிய இன்னைக்கு உதயம் எவ்வளவு? இன்னைக்கு சூரிய உதயம்
70வது பக்கத்துல பஞ்சாங்கத்துல ராமநாதபுரம்னு இங்க இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு 6:40. சரி 6:40 வச்சுக்கிருவோம். இந்த 6:40 சூரியன் எங்க இருக்காரு? 309 டிகிரில இருக்காரா? ஆமா ஆமாங்க. இந்த 309 டிகிரில இருக்காரு. இங்க இருந்து அப்படியே என்ன செய்வார் அவரு? பயணிக்கிறாரு. அப்ப பயணிக்கும் போது அப்ப நம்மளை பார்க்க வர்ற நேரத்துக்கும் சூரிய உதயத்துல நம்ம பார்க்க வர்ற நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஆமாங்கய்யா. உதாரணம் உங்களுக்கு இன்னொரு கணக்கு போடுறோம். இப்போ ஒருத்தர் வர்றாரு, நேற்று 12 மணிக்கு போட்ட 12:30க்கு ஜாமக்கோள் அடைக்க சொன்னோமா? ஆமாங்கய்யா. அடைக்க சொன்னோம்ல? ஆமாங்கய்யா. இப்ப பார்த்துருவோம். 12:30 மணிக்கு போட போறோம். 12:30 மணிக்கு போட்டோம்னா சூரிய உதயம் போட்டாச்சு. 12:30ன்னு போடுங்க. பார்க்க வந்த நேரம்னு எழுதுங்க. பார்க்க வந்த நேரம். பார்க்க வந்த நேரம் என்னது? 12:30 மணி. இதுல எழுதுங்க. பார்க்க வந்த நேரம். பார்க்க வந்த நேரம் 12 மணி 30 நிமிடம். 12 மணி 30 நிமிடம் வந்துட்டாரு. சரி, இன்னைக்கு சூரிய உதயம் என்ன? 6:40. சூரிய உதயம் 6:40. இத கழிங்க. கழிங்கயா. கழிக்கணும்னா என்ன செய்யணும்? இதை விட சிறுசா இருக்கிறதுனால இங்க இருந்து ஒன்னு எடுத்துட்டோம்னா 60. 60னா 90. 90ல 40 போக எவ்வளவு? 50யா? 50. 50 நிமிஷம். இப்போ 11ல இங்க 5 6 போச்சுன்னா 5 மணியா? 5. அப்ப சூரிய உதயத்துல 5 மணி 50 நிமிஷத்துல நம்மளை பார்க்க வந்திருக்காரா? ஆமாங்கய்யா. வந்துட்டாரா? ஆமா ஆமா. வந்துட்டாருன்னா இது வந்து மணியா இருக்கா? ஆமாங்கய்யா. இதை நிமிடம் ஆக்கணும். நிமிடம் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? 5 × 60 பிளஸ் 50 கூட்டுங்க. 350. 350. இது என்னது? 350 நிமிடங்களா? ஆமாங்கய்யா. இந்த 350 நிமிடத்தை டிகிரியா மாத்தணும்னா 2ஆல வகுத்தா டிகிரியா வந்துருமா? ஆமாங்கய்யா. அப்ப எவ்வளவு வந்துடும்? 175. 175. அப்ப 175 டிகிரி மாத்தியாச்சா?